अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ಅತ್ಯಂತಾಭಾವ ಪ್ರತಿಯೋಗಿತು ದೇಶ ಪರಿಚಯವನ್ನು ಕಾಲ ಪರಿಚಯத்துக்கு சொந்த பிரதியோகித்துவமும் வஸ்து பரிச்சயத்துக்கு வேத பிரதியோகித்துவம் அந்யோன்ய அபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு மூணா சொல்லி அதுல இருக்கக்கூடியதான தோஷங்களும் அந்த பரிகாரமும் சொல்லி முடிச்சாச்சு. அதை முடிச்ச பிறகு அதையேவா 316வது பக்கம் இந்த புத்தகத்துல அதையேவ கடாதய स्वानुगत प्रतिभाते वस्तुनि कल्पिताः विभक्तत्वात् यथा सर्पमालादिकम् स्वानुगत प्रतिभाते रज्ज्वाम् इदमंसे विभज्यते एवं ब्रह्मणि अनुगच्छति घटादिकं विभज्यते संघटः संपटः इति आनंदबोधोक्तमपि तातु அப்படின்னு மேல சொல்லியிருக்க. இப்ப இந்த பரிச்சின்னத்துல ஹேது தீர்மானம் பண்ணியாச்சு. இது இந்த உலகத்துல இருக்கிற பதார்த்தங்களுக்கு இந்த பரிச்சின்னத்துவங்கிற ஹேது இருக்கிறதுனால நிச்சயத்துவம் சித்தமாயி. பிரம்மத்துல தேச பரிச்சேதமும் இல்லை, கால பரிச்சேதமும் இல்லை, வஸ்து பரிச்சேதமும் இல்லை. பிரம்மம் சர்வ வியாபகம் அத்தியதிஷ்டங்குலம்னு சொல்லியிருக்க. நீங்க என்னென்ன சொல்லியிருக்காலும் அறவே வியாபகம், எதுல நடப்பதோ அதை விட வியாபகமா பிரம்மம் இருக்கு. ஆக ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க. காலம்ங்கிறதே அவர் சிருஷ்டித்தது, அவருடைய ஸ்வரூபமா இருந்தாலும் சூரியாதிகளுடைய சிருஷ்டித்ததை கேட்டா நமக்கு இந்த காலம்னு தெரிஞ்சது. பிரளயத்துல அதுவும் போயிருக்கு. ஸோ கால பரிச்சேதம் இல்லை, காலத்தினால ஒரு கட்டுப்பாடு. வஸ்து பரிச்சேதம் இல்லைங்கிறதுக்காகத்தான் எல்லா பொருளும் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்குன்னு சொன்னோம். ஆத்மனா ஆகாசத்துவம் பூதா ஆகாச வாயு வாயுரத்னி அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா பதார்த்தமும் அவரிடத்திலிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம இப்ப எல்லா பதார்த்தமும் அவரிடத்துல உண்டாச்சுன்னு சொன்னா அவர் எல்லாவற்றிலையும் இருக்காரு. எப்படி இருக்க? தங்கம் வலையில தங்கம் இருக்கா போல, குடத்துல மண் இருக்கா போல, வேஷ்டியில நூல் இருக்கா போல, காரியங்களுக்குள்ள காரணம் எப்பொழுதும் இருக்கிறது. இது சாதாரணமா பார்த்துருக்கு. ஆனா நம்ம சித்தாந்தத்துல உபயோகத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா காரணம் தான் இருக்க காரியமே இல்லை. சதன்யத்தில் தீர்மானம் பண்ணோம். காணப்படுறது இருக்கிறது காரணம்னா காயம் இருக்கிறதா நீங்க பார்க்கிறேன். நூலுத்தான் இருக்கு, வேஷ்டின்னு சொல்றேன். நூலை தவிர வேஷ்டியில வேற ஏதாவது இருக்க வரல. ஆதான விதானமாக போக்கப்பட்டதான நூல்களை பார்த்து நீங்க வேஷ்டின்னு சொல்றேன். காரணம் தான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரியே அதனுடைய காரணம் கடைசியில போனீங்கன்னா எந்த காரணம் பிரம்மம் தான் இருக்கு, சகல பதார்த்தங்களும் இல்லை. இப்படி சொல்லி திரிவித பரிச்சேதமும் இல்லாததான விஷயம் பிரம்மம் ஒண்ணுதான். ஆக அதுக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தீர்மானம். இப்ப பரிசீலனத்துல கேட்டு இப்படி நாங்க அர்த்தம் சொன்னதுனால இன்னொரு பிரமாணமாலாங்கிற கிரந்தத்துல ஆனந்த போதாச்சாரியர் ஒரு அனுமானத்தை சொல்லியிருக்கார். அந்த அனுமானமும் சாது, அந்த அனுமானம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன அனுமானம் சொல்லியிருக்கார்? கடாதயா स्वानुगत प्रतिभाते वस्तुनि कल्पिता विभक्तत्वात् यथा सर्पमालादिकम् அது இருக்கும்.
அதுக்கு சுவாமிகிட்ட ஜீவாயுதம் செய்து வச்சது அதை இருக்கட்டும். இப்ப சாதாரணமா கடாலயா கடா படா உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். சுவாமிகத பிரதிபாத்தே வஸ்துவி அத்துடன் சேர்ந்து தோணக்கூடியதான பொருளில் கல்பிதாக. இப்ப கடப்படாதிகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தோணக்கூடியதான பொருள் என்னன்னு எழுதப்படுறார். அது இடத்துலயும் இருக்கணும், படத்துலயும் இருக்கணும், புத்தகத்திலயும் இருக்கணும், டேபிள்லயும் இருக்கணும், மேஜையிலயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். எது எல்லாவற்றிலையும் இருக்கு அப்படின்னு எழுதணும்னா பதார்த்தம். என்ன எந்த பொருளை நீங்க பார்க்கும் பொழுதும் அந்த பொருள் இருக்குன்னு தான் பாக்குறேன். ஒரு பொருள் பார்த்து இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்க்கும் பொழுதெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்கணும். குடம் இருக்கு, செலவு இருக்கு, மனுஷன் இருக்கா, கடத்தன் படத்தன் புத்தியம் தத்து இப்படின்னு இருக்கேன். இப்ப எல்லாவற்றையும் தத்து தத்து தத்துன்னு அனுகதமாக இருக்கு. இந்த அனுகதமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் காரணமாகத்தான் இருக்கணும். சாதாரணமா பாருங்க, தங்க செங்கிலி, தங்க வலை, தங்க மோதிரம், தங்க தோடு கேட்கிற ஒவ்வொன்னோடையும் தங்கம் தங்கம்னு கேட்கிறேன். அது தங்கம்னு நான் கேட்டத்தினாலேயே என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த தங்கம்ங்கிறது எல்லாவற்றையும் அனுகதமாக இருக்கு. அதுக்குள்ள ஊடுருவி இருக்கு. எது ஊடுருவி இருக்கோ அது அந்தந்த பதார்த்தங்களோட வேளாண்மை அது காட்டிட்டாங்க. இப்ப சத்துங்கிற பதார்த்தம் எல்லாவற்றிலையும் இருப்பதனால் கடத்தம் படத்தம் குட்டியம் தூரம் அப்படின்னு எல்லாவற்றையும் இந்த சத்துன்னு இருக்கிறதுனால அந்த சத்தானது அதிஷ்டானம். இந்த மற்ற பதார்த்தங்கள்னா அதுல கல்பிதம். கல்பிதம்னா ஞான வர்த்தியம் அப்படின்றதுதான். இந்த அதிஷ்டான ஞானம் இதெல்லாம் போயிடும். இப்ப அந்த சத்துங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொண்டோமே இந்த பதார்த்தங்கள் தோண அதனுடைய தத்துவம் நமக்கு தெரியாததுனால இதெல்லாம் தனித்தனியா காணப்படுது அப்படின்னு அவர் இருக்கார். அனுகத பிரதிபாதே வஸ்துதி தன்னோட கூடி தோணக்கூடியதான கடத்தோடையே சேர்ந்து தோணக்கூடியதான சத்பதார்த்தத்தில் கல்பிதமானவைகள். சத்பதார்த்தத்தில் தோணக்கூடியது எப்படி விபக்தத்வா கல்பிதா விபக்தத்வா யதா சர்ப்பமாலாதிகம். அங்க இருக்கிறது கயறு தான். ஆனா அந்த கயறு எப்படி தோன்றது, கொஞ்ச நேரம் சேர்க்கலாம் அந்த கயத்துல பாம்பு தோன்றும். இது பாம்பான ஊரு கவனிச்சு பார்க்கலாம். இல்ல மாலை யாரோ மாலையை தூக்கி அங்கே போட்டுருக்கா அது பாம்பு மாதிரி தோன்றுதுமா. இது கிட்ட போனா இந்த மாலை இல்லை சார் அப்படிமா. மாலைங்கிற ஞானம் போயிடுச்சு. ஜலம் அப்படியே கொட்டிட்டு போனா வாயுல ஜலம் எடுத்துட்டு போனா அந்த ஜலம் வந்து குடிச்சுட்டு அது மாதிரி தோன்றதுமா. என்னது வெறும் கயர்ல பாம்பாவோ கயறு பாம்பாவோ மாலையாவோ அல்லது தாரையாவோ தோணித்தோல்வியோ அது எப்படி தோணித்து அயம் சர்ப்பா இயம் மாலா இயம் ஜலதாரா எல்லாமும் இது இதுன்னு தோணப்படும். சமஸ்கிருதத்துல அயம் இயம் இதம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த லிங்க வித்தியாசத்தான் தோன்றது. தமிழ்ல சொன்னா இது இதுன்னு சொல்லுவீங்க. ஸோ இது எனக்கூடியதான ஒரு பொருளில் கயர் என்றால் கயரும் மாலையும் ஜலத்தினுடைய தாரையும் அது காண்படும். ஏன்னா அந்த இதுங்கிற ஒரு பொருள்ல தானே தோன்றது உங்களுக்கு பிரதிக்கு. அது அந்த இதுங்கிறதுல அந்த பதார்த்தத்துல இந்த சர்ப்பமும் மாலையும் அந்த ஜலதாரையும் எப்படி கல்பிக்கப்பட்டிருக்கோ அதே போலயே சத்துங்கிற பதார்த்தத்துல இவைகள்லாம் கல்பிக்கப்பட்டது. இது அந்த அனுமானத்துக்கு லட்சணம். அனுமானம் எப்படி சொன்னார் என்கிறதுக்கு அர்த்தம். எப்படி இது எனக்கூடியதான பொருளில் பாம்பு மாலா அல்லது ஜலதார இந்த மூன்றும் கல்பிக்கப்பட்ட இருக்கோ அது இருக்கிறது இதுங்கிற பொருள் தான். அந்த இதுங்கிற பொருள்ல இந்த மூணையும் கல்பிதமான தெரியும். இது கல்பிதமும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது இது என்று எதை சொல்கிறீர்களோ அதை அறிஞர்கள். இது என்று எதை சொல்லு இது கயல்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது மாதிரி சர்ப்பம்னு தெரியுமா, சர்ப்பங்கிற ஞானம் வருமா? இது கயல்னு தெரிஞ்சிருந்தது இது மாலாங்கிற ஞானம் வருமா?
இது கரையல் தெரிஞ்சது, இது ஜலதாரான்னு ஞானம் வருமோ? இப்ப இதுங்கிற அந்த தத்துவம் நமக்கு புரியாதனால நமக்கு இத்தனை விதமான அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அந்தந்த பிரம்ம ஞானங்கள் வருது. அந்த பிரம்ம ஞானம் வந்ததுன்னா அவர்கள் இருக்கிறதா நமக்கு காணப்படும். ஆனா இந்த காணப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாம் இது என்று எதை சொல்கிறீர்களோ அதிலும் கல்பிதமாக இருக்கு. அதே போலயே இது திருஷ்டாந்தத்தில் சொல்லிட்டேன். அதே போலயே இங்க சத்து எனக்கூடியதான பதார்த்தத்துல கடம் பட்டம் கூடிய முதலில் லோகத்துல பார்க்கக்கூடியதான எல்லா பொருளும் கல்பிதமாக. அந்த சத்துங்கிற பொருளை நீங்க அறிஞரையானால் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரம் வருகையானால் இந்த பொருள் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால இவர்கள கல்பிதமாக இருக்கு. கடப்படம்னு ஜெனரலா நான் சொல்றேன். உலகத்துல எல்லா பொருளும், ஏன்னா எல்லா பொருளும் தத்துவ நீங்க அது தோன்றது இருக்கிறதாவே தோன்றது. ஆகையால் எல்லாமே தத்துல கல்பிதம் அப்படின்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அவர் என்ன எழுதியிருக்கார்? விபக்தத்வா அப்படின்னு சொல்லிக்க. இந்த விபக்தத்வா எனக்கூடியதான பதார்த்தத்துக்கு அனுகதத்வாதுன்னு அர்த்தம் வச்சிருந்து அனுகதமான பதார்த்தத்தில் அனனுகதமான பொருள்கள் கல்பிதமாக இருக்கு அப்படின்னு வச்சிருந்து அப்படிதான் தோன்றது. எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான பொருள் சத்து. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அனனுகதமான வெவ்வேறு இருக்கக்கூடியதான பொருள் அனுகதே சுவானுகத வஸ்துவில் அனனுகதமான பொருட்கள் கல்பிதமாக இருக்கு. அதனால விபக்தத்துவங்கிற இதுக்கு அனனுகதத்வா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வச்சிருந்து அதுல தோஷங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விபக்தத்வாத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அனனுகதத்வா மாறிக்கொண்டிருப்பதனால். இதே திருஷ்டாந்தத்தை இதேதான் பாமதிகாரர் சொல்லுங்க. ஏசு யாவர்த்தமானேசு எது அனுவர்த்ததே தத்தேஜோ பின்னம் யதா குடுமேத்திய சூத்திரம். பஜாருக்கு போய் இந்த கதம்ப புஷ்பம் கதம்பம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை வாங்கி நிலையானால் அதுல மல்லி புஷ்பம், தவனம், மருவம், கனகாம்பரம் இவையெல்லாம் சேர்த்து மாற்றி மாற்றி கட்டி வைப்பாங்க. இவைகள்லாம் எதுல கோக்கப்பட்டிருக்க? உள்ள இருக்கிற நூல். அந்த நூல் நமக்கு தெரியல. இந்த நூல்ல வரிசையா கட்டியிருக்க. புஷ்பங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆனா நூல் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லுகிறது. அந்த நூல் இல்லைன்னா புஷ்பங்கள் தனித்தனியா முறிந்து போயிடும், புதிய புஷ்பம் ஆயிடும். ஆனா அதை நீங்க என்ன பண்ணிருக்கு? கட்டியிருக்கு. இப்ப கட்டும் பொழுது அதற்குள்ள எல்லா புஷ்பத்தையும் சம்பந்தப்பட்டிருக்க உள்ள இருக்கக்கூடியதான நூல். ஆனா அந்த நூலானது அத்தனை புஷ்பங்களோட வேறாகும். அந்த நூல் எந்த புஷ்பத்துன்னு தெரியல. அது ஒரு புஷ்பம் இல்லை. அது புஷ்பங்கள் ஜாதிக்கு சேர்ந்ததுல நூல் இது. ஏசு வியாபத்தமானேசு எவைகள் தனித்தனியாக பிரிந்து கொண்டிருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் எது சேர்ந்து இருக்கோ அது அதை விட வேறானது அப்படிங்கிற திருஷ்டாந்தம் காமிச்சிட்டாரு கொடுத்துருக்க. அத இவர் என்ன சொல்லியிருக்க? விபக்தத்வா அதை விட வேறாக இருக்கு. அனனுகதமான பொருள்கள் அனுகதமான ஒரு பொருளோட சேர்ந்து இருக்கிறேன்னா இது அதை விட வேறானதுன்னு தெரிவிக்க. வேறானதுன்னா அது நிச்சயத்துவங்கிறது விபக்தத்துவனா சூத்திரத்தை தெரிவிக்க. அதனால இவர் என்ன சொல்றாரு? கல்பிதம்னு சொல்றாரு. அனுமானத்தை இது தத்ரூபமான பதார்த்தத்துல இந்த பதார்த்தங்கள்லாம் கல்பிதமாக இருக்கு. இப்ப இத விபக்தத்துவம்ங்கிறது அனனுகதம்னு அர்த்தம் சொல்லிட்டு அதுல ஒரு 7 இடங்கள்ல அவர் இது சரியாக இல்லை இருக்காருன்னு சொல்றார். நீங்க சொல்ற இடத்துல எதாவது அனுகிதமான இருக்கோ அந்த அனுகிதமான பதார்த்தங்களுக்குள்ள அனனுகிதமான பதார்த்தங்கள்லாம் கல்பித்தமும் நீங்க சொல்ல இழப்பாங்க. இது சரியாவதுன்னு சொல்ற. இப்ப கடத்தலத்தின்னு பிரயோகம் இருக்கு, படத்தலத்தின்னு பிரயோகம் இருக்கு. குடமானது தெரிஞ்சது. குடத்தை தள்ளி விட்டா அசைறதா இல்லையா? துணி அப்படியே காதலுக்கு இதுல மேல கம்பியில போட்டேன்னா அது அசைறதா இல்லையா? கடத்தலத்தி படத்தலத்தின்னு. இதே போல கலத்திங்கிற ஒரு பதார்த்தத்துல இந்த கடகா பதகாங்கிறதெல்லாம் அனுகதமா இருக்கு இல்லையா? அனுகதமான கலத்திங்கிற பதார்த்தத்துல கடபதாதிகள்லாம் இருக்கு.
கடகாச்சலதி பதாச்சலதி இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த கலத்திய அர்த்தத்துல கடாதிகளுக்கெல்லாம் கலனாதிகள்ல கடாதிகள் அபியர்த்தமா அப்படின்னு இன்னமும் நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நம்ம யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்க, எப்படி கடபதாதிகள்னா கடச்சலதி பதச்சலதியும் இருக்கு, இதுல அனுகதமான சலதிங்கிறது எல்லா பிரத்தியங்களும் இருக்கு, கடபதங்கள்னா வெவ்வேறையா இருக்கு. இந்த சலத்தியாதிகள்ல கிட்டாதிகள்லாம் அணுகிறது கல்பிதமா இருக்கேன் என்ன இதுதான். எப்ப நான் வேலை கிட்டான்னு விட்டாமின் இருக்கேன்னா அதே போல சத்துல எல்லாம் கல்பிதமா இருக்க வேண்டியது இல்லையே, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு இடத்துல இருக்காரு கேட்டீங்க. அதுக்கப்புறம் அவரையும் சொல்ற கடா ரூபி படா ரூபி அப்படின்னு ஒரு பேசினே போகலாம். குடமானது சிவப்பு கலர்ல இருக்கு, பத்திரமானது ஏதோ ஒரு கலர்ல இருக்கு, எல்லாவற்றுக்கும் கலர் இருக்கு. இப்ப இந்த ரூபாதிகள் அனுகத்த ரூபம் அனுகதமாக இருக்கு, கடாதி பதார்த்தங்கள்லாம் அனனுகதமாக இருக்கு. நீங்க சொன்ன பிரகாரமாக ரூபாதிகள்ல ரூபத்துல கடாதிகள்லாம் கல்பிதமா இருக்கலாம். ஏன்னா அனுகதமான பதார்த்தங்கள்ல அனனுகதமான பதார்த்தங்கள் கல்பிதம்னு நீங்க சொன்னீங்க. இங்க பிரதிதியில நமக்கு ரூபம்ங்கிறது அனுகதமா இருக்கு, கடாதிகள் அனனுகதமா இருக்கு. ஸோ ரூபத்துல கடாதிகள்ல கல்பிதமும் ஒத்துக்கிறீங்களா, அது அபியஸ்தமா இல்லையோன்னா மறுபடியும் வெளியாக பொடியில்ல. அதனுடைய கடா திரவியம் படகா திரவியம் இப்படி வரிசையா இருக்கு. எல்லாம் திரவியம் தானே சார், இப்படி வரிசையா எந்த பொருளை எடுத்தாலும் அந்த புத்தகம் தஸ்தஸ் தான், இதுவும் தஸ்தஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டே போவேன். இப்ப இவைகளுக்குள்ள திரவியாதிகள்லாம் அனுகதமாக இருக்கு, திரவிய பிரதிக்கு அனுகதம். கடகா படகாங்கிறதெல்லாம் அனனுகதமாக இருக்கு. ஸோ இந்த திரவியத்துவத்துல கடப்பட்டாதிகள்லாம் அபியஸ்தமா இல்லையா? எப்படி சார் நீங்க சத்துல பிரம்மம் சத்துல கடப்பட்டாதிகள் அபியஸ்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம், சரியா இல்லையே? அதே மாதிரியே கடோத்வஸ்த பட்டோத்வஸ்த இப்படின்னு அனுகதமான பிரதீதி இருக்கு. ஸோ இந்த தோஷத்துல இடவிகள்லாம் கல்பித்தலாம். இது ஒரு வரி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் வரிசையா தோஷங்கள் இருக்கும். முதல் தோஷம் கண்டுபிடிக்கிறது அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். அதான் இந்த தக்கம் வாசிக்கணும். தக்கம் என்ன பண்றதுன்னா மனுஷனுக்கு அந்தந்த இடத்துல அவர் புத்திய கூர்மையை ஒருத்தர் அவர் அப்படி தக்கதான் மாதுதற்கேட்டா தக்கம் பண்ணுவான். அது தக்கம் எதுக்குன்னா நம்ம சாஸ்திரத்துல தெளிவு உண்டாக்குறதுக்காக, அது சண்டை போடுறதுக்கோ இல்ல கெட்ட ஒழுங்கி போறதுக்கோ நம்ம உபயோகப்படக்கூடாது. சமயம் பொழுது போகக்கூடாது தக்கத்துல. ஆனா தக்கம் நிச்சயமா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தக்கம் இருந்தாதான் மேல அந்த புத்தி சக்தியாவது இது என்ன அது என்னன்னு வளரும். அதே மாதிரி நாம கொஞ்சம் அனாத்மா கடகா அனாத்மா பதகா அப்படின்லாம் இருக்கு. அனாத்மா புஸ்தகம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் அனாத்மா 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 இருக்கு. ஸோ அனாத்மனி கிடப்படாதுன்னு சொல்ல போறீங்களா நீங்க? ஸோ அனுகதமான பதார்த்தங்கள்ல அனனுகதமான பதார்த்தங்கள் எல்லாம் கல்பிதம் என்று நீங்க சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்லுவேன், கபுத்தம் அசத்து விருத்தம் அசத்து வந்தியாபத்ரா அசத்துன்னு இப்படி சொல்லிட்டே போகும். ஸோ இவைகள் எல்லாம் கூட அந்த அசத்துல இவைகளை கல்பிதமோ அந்த அசத்து. ஆனா அசத்துல இந்த என்ன பிரதீதியை மட்டும் வச்சு நீங்க பேசினீங்கன்னா இப்படி ஒரு 6-7 இடத்துல விசாரம் வருது. ஆக நீங்க சொன்ன அனுமானம் சரியா இல்லையே அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன சொல்லிச்சா இது வரைக்கும் நான் என்ன சொன்னோம், கடாதயா பாவகத பிரதிதாசே வஸ்துனி சதி கல்பிதா விபக்தத்வா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம யதா சத்தமாலாதிகம்னு சொன்னோம். இந்த இங்க நீங்க சொன்ன அனுமானம் சரியா வரல அப்படின்னு பிரமாணமானாங்கிற கிரந்தத்தை அனந்தபோதாச்சாரியர் சொன்ன இந்த பிரயோகம் பண்ண அனுமானத்தை அப்படின்னு கழிச்சுட்டாரு. அவர் கண்டிப்பது பார்த்தா சரியா தான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றது விபக்தத்வாதம் சொல்றாரு. விபக்தத்வாதம் சுவானுகதே பிரதிபாசை சுவானுகத பிரதிபாசை வஸ்துன்னு இருக்கு. ஸோ அதை வச்சுருந்து அனுகதே அனனுகதானாலும் கல்பிதத்துவம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர் சொல்லிட்டார். யார் கேட்டாரோ அந்த தேசத்தில் இந்த அனுமானத்தை நீங்க பார்த்தீர்களானால்
இப்படித்தான் தோன்றது நமக்கு. ஏன்னா கேது இப்படி இருக்கணும்னு தோன்றது. இந்த கேது இப்படி இருக்கும்னு விட்டுண்டு விபத்தத்வாசனா அனவிபத்தத்வாசனை விட்டுண்டு தோஷங்களை சொன்னார். ஆனா இத எங்க தோஷத்தை சொல்லியிருக்கார்? இந்த பரிசிமத்தை கொண்டு சொல்லியிருக்கார். வஸ்துதா இந்த பரிசிமத்துவங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னா விபக்த சப்தேனா, இந்த விபக்தத்துவங்கிறதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் சொல்லிட்டு அனந்தத்துவம்னு சொல்லிட்டு, அந்த அனந்தத்துவம்னு நீங்க எடுத்துக்கிறதுனாலதான் இத்தனை தோஷம் வருது. நாங்க அனந்தத்துவம்னு ஆனந்தபவர்களை ஒத்துக்காரு. நீங்க விபக்தத்துவங்கிற பதத்துக்கு அனந்தத்துவம்னு இருக்கணும்னு வச்சுண்டு சாத்தியத்துல பானகத பிரதிபாசை வஸ்துனி கண்டிதா இருக்கிறதுனால விபக்தத்துவங்கிறது ஆனந்தத்துவம்னு வச்சுட்டு இத்தனை தோஷங்கள் பட்டியலை கொடுத்துட்டாரு. அந்த ஆனந்த பகவாச்சாரிய போய் கேட்டா என்ன சொல்றார்? விபக்தத்துவங்கிறது அமிர்தத்துவம்னு அர்த்தம் இல்லை. ஆனா விபக்தத்துவம்னு என்ன அர்த்தம்னா சமானத்தாக பேத பிரதியோகித்வரூப வஸ்து பரிச்சேதான்னு அர்த்தம். அது என்னன்னா பேத பிரதியோகித்வாத்மா. அதுல தோஷங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். சுகமான சத்தாக்கான்னு கேட்டுக்கணும். சுகமான சத்தாக பேத பிரதியோகித்வா அப்படின்னு அர்த்தம். இப்படி நீங்க அர்த்தம் சொன்னீங்கன்னா இவரெல்லாம் வருமா? என்ன கல்பிதமான பதார்த்தங்கள் ஜனவர்த்திய தூங்கிறதுனால நான் கல்பித்தம்னு சொல்லியிருக்கேன். கடைசியில இத்தனை தோஷம் நீர் சொன்னதானா அனந்தத்துவங்கிற பட்டமே நான் ஒத்துக்கிறேன். அந்த பட்டம் ஒத்துக்கிறது, அந்த பட்டத்தை ஒத்துனால என்னென்ன தோஷம் வருமோ அந்தந்த தோஷங்கள் நான் சொல்லணுங்கிறது இல்லை. ஏவம் பிரம்மணி அனுகச்சதி கட்டாதிகம் விபஜ்யதே சங்கடா சம்பதா இது ஆனந்தபோதோக்தமபி நாடு. ஆனந்தபோதாச்சாரி சொன்னதான இந்த ஆன்மாவும் வரைச்சுட்டான். இங்க நம்ம கவனிக்கணும், நியாயாமிரதக்காரர் விபக்தத்துவங்கிறதுக்கு அனந்தத்துவாத்துன்னு எழுதி வச்சிருக்க. நாம சொன்னோம் வேத பிரதியோகித்துவாத்துங்கிறதுதான் விபக்தத்துவங்கிற பதத்துல இந்த மதத்துல. அதெல்லாம் நீங்க சொன்ன தோஷங்கள் ஒன்றும் இல்லை. விபக்த சப்தத்திய சமான சத்தாக வேத பிரதியோகித்வரூப வஸ்து பரிச்சேதத்திய விவக்தி தத்துவா இதான் அவர் சொல்ல நினைச்சு. நான் பிரம்மத்துவோ இது அதே வழியே பிரம்மத்துவத்தை எழுத வாசம் சொல்லுங்க சொன்ன இடத்துல தெரியும். நக கண்டோகோஹு முண்டோகோஹு இத்தியாதி இத்தியேவமாதி ஸ்வானுகத பிரதிபாசே கோத்வாரோ யக்தீனாம் அகல்பிதத்வா விரிஜாரா இது வாக்கியம். இப்ப கண்டோகோஹு முண்டோகோஹு அப்படின்னு சொல்றேன். இந்த கௌனா கோ நமக்குலாம் தெரியும். இதுல கண்டா ஒரு காது கட்டா இருக்கு, இதுல ஒரு வாலு கட்டா இருக்கு. வேற பிரதியோகித்துவம் சாதகம் போகுதுவா? அதுல இருக்கிற உத்தம் இல்லை. அத தேச பரிச்சின்னத்தும் கால பரிச்சின்னத்தும் வஸ்து பரிச்சின்னத்தும் இந்த வஸ்து பரிச்சேதாவது வேத பிரதியோகித்துவம் பூர்வம் இல்லை. घटपटोना वेद प्रतियोगित्वमस्ति घटे, परन्तु तत् पूर्वमेव साधितम्. अधिकः अनन्तरभागात् இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கண்டோ கௌஹோ முண்டோ கௌஹோ இதெல்லாம் அனுகதமாக என்ன இருக்கு? கௌஹோ கௌஹோன்னு இருக்கு. இந்த கௌஹோ அனுகதமா இருக்கிறதுனால அனுகத பிரதிபாசை கோத்வாதவு வியக்தினாம் அகல்பிதத்வா. வியக்திகள்லாம் கல்பித்தது கிடையாது. ஏன்னா கோத்வத்துக்குள்ள இதெல்லாம் கல்பிக்கலையே, அதனால இருந்தா நியாயமா உங்களுக்கு எப்படி வந்திருக்கோம்? அனுகதமான பொருள்கள்ல அனனுகதமானது கல்பித்தம். கண்டோகவோ முண்டோகவோ அப்படி. அது கண்டோகவோனா ஒரு பாதம் போச்சுன்னு அர்த்தம், முண்டோகவும் தண்ணியை விட்டு போச்சுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இவைகள்லாம் அந்த கோத்வ ஜாதியில இவைகள்லாம் கோத்வத்துல இவைகள்லாம் கல்பிக்கலையே, அது எதிர்காரமாயிடுச்சு அப்படின்னு. இப்ப நம்ம how to solve this problem? நமக்கு இது கல்பிதமா இல்லைங்கிற, ஆனா இது நிச்சயார்த்தம் ஒன்று வேணும். என்னக்கா சொல்றது? கல்பிதம்னு ஒத்துக்கொண்ட கல்பிதம் எப்படி ஒத்துக்கொண்ட கோத்துவத்துல கல்பிக்கல. ஆனா என்னென்ன கோத்துவங்கிற ஜாத்தியை நான் ஒத்துக்கல. வேதாந்தத்துல என்ன ஜாத்தின்னா பிரம்மம் ஒண்ணுதான், தா சத்தா அது ஒண்ணுதான் ஒதுங்க. மற்ற கோத்வாதிகள்லாம் அவாந்தர ஜாதியா ஒத்துக்கல. இப்போ கோத்துவம்னு தாங்கள் என்ன சொல்லின்றதோ அது என்னது? கோத்துவங்கிறது சாமானியம், ஜாதிங்கிறது நிச்சயமேகம் அநேகானுகதம் சாமானியம்.
சாமானியம் என்னன்னா எல்லா இடத்துலயும் காமனா இருக்காது. வாட் இஸ் காமன் டு எவ்ரிதிங் இன் தி வேர்ல்டு? பிரம்மம் ஒண்ணுதான். தற்சாமானியம் ஒண்ணுதான் ஜாதி எங்களுக்கு. இது கோத்துவம் பதத்துவம் கடத்துவம்னு சொல்றா பார்த்தேல, அவ சொல்லிக்கிறாங்க. வஸ்துதா இருக்கிறதுன்னா தற்சாமானியங்கள் ஒரே ஜாதி. இதை பிரம்மானந்தத்துல விஸ்தாரமா படிச்சிருக்க. நாங்க மட்டும் இல்ல, வையாக்கரமாக இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ஜாதியை பத்தி விஸ்தாரமாக இங்க சொல்லியிருக்க. அதான் சம்பந்தி வேத சத்திவ வித்தியமான வாதிது ஜாதி சத்தியாம் சர்வே சந்தாவியவஸ்திதா சா ஜாதி சா மகாசத்தா சாமாபுத்வதலாதய அப்படின்னு சா ஜாதி. அது ஒண்ணுதான் ஜாதி. அதான் சத்தா அப்படின்னு. சத்தாங்கிறது எங்களுக்கு யார சதுரூபமும் சொல்ற. கோத்துவம் தனித்தனியா ஜாத்தியா ஒத்துக்கல. கோத்திய கல்பித்தம்னு சொன்னா கோத்துவம்னு தாங்கள் எதை சொல்றதோ அது என்ன கல்வியா? பிரம்மன் தான். பிரம்மத்தில் கல்பித்தம்னு சொன்னா என்ன தப்பு? ரைட்டு தானே? திருமணம் என்னமோ எதிராக வந்துருச்சுங்கிற கோத்துவத்துல கல்பிக்கிறது ரைட்டு. ஆனா அந்த கோத்துவம் நீங்க என்ன சொல்றீங்க? கோத்துவங்கிறது தனியா ஒரு உபாதி ஒரு ஜாதி இருக்கிறதாக நீங்க சொல்றேன். நாங்க கோத்துவங்கிறத நாங்க பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கோத்தம் வேற, பசுத்துவம் வேற, ஜடத்துவம் வேற, இது வேற அது வேறையா எங்களுக்கு எல்லாமே பிரம்மம் தான். இப்போ எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்தையே கல்பித்தான். கண்டோபவு முண்டோபவு இத்தியமாயி சுவாமிதத்தை பிரதிடாசே கோத்வாத வியக்தீனாம் அகல்பிதத்வாது எதிராகி வாக்கியம் சத்தாமான்ய அதிரிக்த கோத்வாதிதாமான்ய அனர்த்திபதமா. சத்தாமான்யங்கிற ஒரு பிரம்மங்கிற ஒரு ஒன்னே தவிர அதுக்கு அதிருஷ்டமா இருக்கக்கூடியதான கோத்துவம் அஸ்வத்துவம் ஜடத்துவம் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அது அதிருஷ்டமான ஒரு சாமானியமும் ஒத்துக்கிறேன். அது ஜாதிங்கிறதே கிடையாது. மேலவை சூத்திர பாட்டியத்துல ஜாதிங்கிறது கிடையாது, சமமானங்கிறது கிடையாது. இதெல்லாம் கிளம்பி எது இருந்தாதானே அவங்க இதை வச்சுக்கவே இருக்கிறது ரொம்ப ஒண்ணுதான் போதும். இது எல்லாம் தோன்றது அவ்வளவுதான். ஜாதி சமவாதம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால தத்தாமானிய அதிரிக்த தத்தாமானியத்தை தவிர கோத்வாதி சாமானியம் கோத்துவம் அஸ்வத்தம் ஜடத்துவம் ஜாதி எதையும் கொண்டு வராதிங்க. ஜாதியும் ஒத்துண்டோம்னா அதுக்கு அதை நிச்சயமா நிச்சயமும் நம்ம ஒத்துக்கலைன்னா ஒத்துண்டோம்னா அப்போ நம்ம ஒரு நிச்சயம் இது ஒரு நிச்சயம் அப்படியே நம்ம ஒத்துப்போம். பெட்டர் என்ன பண்றது? இது எதையும் ஒத்துக்காதீங்க. ஒத்துக்கணும்னா அவன் ஏன் ஒத்துருக்கான்னு சொல்லுங்க. அந்த காரணம் எங்களுக்கு வேண்டாம். ஜாதிங்கிறது ஏன் அவன் ஒத்துட்டு இருக்கான்? இப்ப இது நிச்சய நேற்றமானி காரணம் அப்படிங்கிற ஜாதி பதார்த்தங்கள் ஒன்ன தெரிஞ்சா இன்னொன்று தெரியணும். ஒரு நாயை பார்த்தா இந்த நாய் அதே மாதிரி இருக்கணும் தெரியணும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்? அந்த வியக்தியானது அதுதான் அந்த ஜாதிக்கு ஜனிகட்டமாக அப்படின்னு சொல்ல கோத்வாதி அத்தியபதமேக்கு. ஒருவேளை நீங்க கோத்துவங்கிற ஜாதியை ஒத்துக்க வேண்டாம், கோத்துவம்னு ஒத்துண்டாலும் கோத்வாதி வியஞ்சகதாவச்சேதக சாமானிய அனபிபதமா. அவ்வளவுதான். கோத்வாதி வியஞ்சகதாவச்சேதகமாக இருக்கக்கூடியதான சாமானியத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அனபியுப மாசம் இருக்க அனபியுப தமாசம் இருக்கா தெரிஞ்சுவாங்க. சுத்தத்துல அனபியுபமா வியக்தி விசேஷாமேவ அனவகதானம் தாத்மாதிமத்வாதி உபாத்யனுகதானாம் அனுகதானாம் தத்யஞ்சகத்வவத் இவ. நம்ம சாமானிய பிரத்யாசத்தை சாட்சியில் சொன்னார். ரொம்ப அழகான 7 சொல்லி ரொம்ப கஷ்டமான பாகம் அது. ஆனா அவர் கஷ்டமான விஷயங்களை சிரிப்பாக அது அவருக்கு வித்தியாசம். இப்ப கோத்துவம்னு என்னது அப்படின்னு ஜவயத்தில் நிற்கிற ஒரு பேச்சு சகல கோபுரம் அப்படின்னு சொல்லணும். இப்ப கோத்துவம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கோத்துவம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜவயத்தில் அவர் பேச்சு நித்திர கோஷம் கேட்கும். எல்லா கோபுரம் இருக்குன்னு தெரியும். அப்ப நமக்கு கோத்தத்துவம் தெரியணும்னா எப்ப உங்களுக்கு கோத்தத்துவம் தெரியும்? உலகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லா கோவும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற தர்மம் தான் அது. அந்த தர்மம் எப்ப தெரிஞ்சப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா கோவும் தெரியணும். உலகத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க அங்கே இருக்கோம். பூத பூஜித்தமான காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கோக்களும் புல்வீத்தலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கோத்தையும் அறிஞ்சிட்டு அதுக்கு பிறகுதான் அது இருக்கக்கூடியதான சமம் ஃபேக்டர் நீங்க அறிஞ்சிருக்கேன். அப்புறம் தான் கோத்துவம் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு சாதாரணமாக புரியாது சார். ஏன்டா எல்லா மனுஷனாலும் தெரியும்.
பிராச்சீனமா இருக்கக்கூடியதான இருந்த மனசுகளுக்கு நாளைக்கு வர கோ தெரியாது, நமக்கு பழைய கோ தெரியாது. ஒருவேளை நீங்க உலகத்தில் இந்த டெய்லி டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு மேனேஜிங் டைரக்டரா போது எல்லா கோவும் கொண்டு வந்து பேர் வச்சு பார்த்தேன்னா இங்க இருக்கிற கோ தான் பார்க்க முடியும். போன கோக்களை வர பறக்கக்கூடிய கோக்களை உங்களுக்கு எப்படி தெரியுதா? இப்போ கோத்திரத்துவங்கிற ஞானம் வராது. அதை வரணும் ஞானம் என்ன சார் பண்ணணும்ல, ஒரு கோவை பார்த்தாலே அதுல இருக்கக்கூடியதான ஜாதி தெரியும். அப்ப கோத்திரத்துவம் தெரியணும்னா கவேசன அவருக்கேற்று நிச்சல கோசமோகத்துக்கும் நிச்சல கோக்களும் உங்களுக்கு பிரத்யட்சமாகணும்னா உங்களுக்கு சாமானிய பிரத்யாசிக்கு ஒத்துக்கொள்ளணும். இப்படி ஒரு பட்சம், இது பூர்வபட்சம் நான் சொன்னேன். கோத்திரத்துவம் உங்களுக்கு புரியணும்னால் உலகத்தில் இருக்கக்கூடியதான் எல்லோ கோவோ போனதும் வரப்போறது இருக்கிறது எல்லா கோவும் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி அது எப்படி அது உங்களால அசாத்தியம் இல்லை. ஆனா கோத்திர ஞானமும் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இதை வரணுங்கிறதுக்கா ஒரு கோ பார்த்தாலே எல்லா கோவுடைய கர்மமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒத்துண்டாக்கா தான் வரும். ஸோ சாமானிய பிரத்யாசத்திங்கிறது நெசசிட்டின்னு பூர்வபட்சத்துல நான் என்ன சொல்ல தெரியுமா நான் வேண்டாம் பார்த்தேன். வேண்டாம் சொல்லிட்டா எப்படி ஞானம் வருங்க நான் சொல்றேன் வழி. கோத்வம் என்ன, கோவர்த்த அந்த ஜாதி உங்களுக்கு தெரியணும். கோத்வர்த்தம் அது என்னென்ன எப்படி தெரியும், இந்த கோ பார்த்தா தெரியல. ஸோ கோத்வத்துக்கு வெங்கடா வச்சு அதே அறியப்படும். அது எதை கண்டால் அதை அறியணும், அறியப்படணும். அது என்னது, இந்த வியக்தி. ஸோ வெங்கடா வச்சேரிடம் கோ வியக்தி அது போதும். ஸோ வியக்தியை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஒரு வியக்தியை பார்த்தாலே உங்களுக்கு கோத்தம் தெரியும், கோத்தத்துவம் தெரியும் போங்க அப்படின்ட்டேன். இதுக்காக நீங்க சாமானிய பிரத்தியாசி ஒத்துக்கொள்ள வேண்டியது இல்லையே அப்படின்னு சமாதானம் தெரிவித்தான். இப்படிதான் ஒரு 7 சமாதானம் ஒரு சொன்னார். அது இருக்குதான், அதுதான் இங்கே சொல்றாரு. அங்கே எதை சொல்றாரோ அது இங்கே தெரிவிக்க பாருங்க. கோத்வத்திய தீபகி கோத்வாதி வெங்கடாவச்சேதக சாமானிய அனத்திபரமா. கோத்வாதிகளை வெங்கடாவச்சேதம் கோத்வாத்தை காட்டக்கூடியதான இன்னொரு சாமானியம் இல்லை. அப்ப இது சாமானியம் வியக்தி விசேஷானாமேவ அனனுகதான. அந்தந்த வியக்தி இல்லை. ஒரு வியக்தி ஒண்ணு கருப்பா இருக்கும், ஒரு பசுமாடு, ஒண்ணு வெளுப்பா இருக்கும், ஒண்ணு குண்டா இருக்கும், ஒண்ணு ஒல்லியா இருக்கும். எப்படி அனுகதானம் சாத்மாதிமத்வாதி உபாதி அனுகதானாம் இல்ல சாத்மாதிமத்துவம் பூரா கப்பதை விட்டாங்க நீங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதையோ நீங்க கத்துவத்து அது எப்படி நீங்க கப்பனை நாம ஒத்துன்னு இருக்கோமோ வியக்தி விசேஷ விசிஷ்டத்வேன தத்தாமானியத்தீவ. அந்த வியக்தி விசிஷ்டமாகவே அந்த தத்தாமானிய அந்தந்த விவகாரத்தை உண்டுபடும். அதனால இந்த கண்டோகோ முண்டோகோங்கிற விவகாரங்கள் எப்படி அது வியக்தி விசேஷத்தினாலேயே உண்டாகுது. அதையேவா இப்படி சொன்னதுனாலேயே இப்ப நம்ம இப்படி இது சமாதானம் சொல்லிட்டோம். அதையேவ கடாதிகம் தத்ரூபே கல்பிதம் பிரத்யேகம் ததனுவித்தேன பிரதீயமானத. கடாதிகள்லாம் தத்ரூபத்துல கல்பித்தான். ஏன் கடத்தன் படத்தன் அப்படின்னு சொல்றத அது திருத்தம் அனுமானம்னா வேற விதமா சொல்றோம். ஆனா இவரு சொல்லிட்ட ததனுவித்தேன பிரதீயமானப்ப பிரத்யேகம் சந்திரானுவித்த ஜலதரங்க சந்திரவது. ஒவ்வொரு அலையிலையும் சந்திரன் காணப்படுறான். ஆனா எல்லா சந்திரனும் யாரு மேல ஆகாசத்தில் இருக்கிறது. பிரம்மசித்திகாரோக்தமதி தாத்து. ஆச்சாரியாளுக்கு முன்னால் இருந்தவர் பிரம்மசித்திங்கிறவர் மண்டன் மிஸ்டர். அவர் சம்சாரிகம்னு சொல்லலாம். அதனால முன்னாள் சொன்னாரு. அதனால பிரம்மசித்திகாரர் அவர் மீமாம்சகர்வான்னு சொல்லுறாரு. மீமாம்சகர்ல வேற இருக்காதுன்னு அத்வைத்தியாவும் இருக்கலாம். அவருக்கும் அத்வைத்தியம் புரியும். ஜெனரலா பாத்தீங்கன்னா நையாயிக்கால் எல்லாமே அத்வைத்தியம். பிராச்சீன நையாயிக்காக அத்வைத்தா ஞான சாஸ்திரம் எதுக்கு எழுதியிருக்கா? இந்த சாஸ்திரம் நல்லா புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்காரு. வசதாக விவரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவளுடைய கிருமியத்துல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்வைத்தம் தான் அபிப்பிராயம். இது மேல 2-3 இடத்துல பிரம்மானந்தரே சொல்லப்படுறாரு. நீதிக்காரர் சொல்ற இடத்துலயோ அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் மார்க்கெட் வழிகே வகித்திருக்கேன்னு தயார். நாங்க இந்தியெல்லாம் கூறு கட்டி விற்கிறோம். அதனால இப்படி கிட்ட எங்களுக்கு நீங்க போய் பெரிய கப்பல்ல இந்தி போறதா எதிர்வுக்கு போறதா
போகுது, எங்களுக்கு அதை பத்தி எனக்கு என்ன வேண்டாம் போங்க. எங்களுக்கு பக்கத்துல என்னடா நீங்க சின்ன சின்ன வரித்திருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றோம், அது அதை பத்தி நமக்கு வேண்டாம் அப்படின்னு வேதங்கள் சின்னதா சொன்னோம்னு சொல்ல வஸ்துதா உதயநாச்சாரியாரு நையாய்க்காரு எல்லோரையும் யோசனை பண்ணி பார்த்தேன்னா அவளுடைய பரம தாத்பரியம் அத்வைத்தத்துல இருக்கு. அதை வச்சுட்டு மேலோட சாதாரணமா பேசியிருக்காரு. அதனால இங்கே வந்து வச்சிருக்காரு பிரத்யேகம் சஞ்சானவிந்த ஜலதரங்கிறவர் இது பிரம்மசித்திகாரோக்தம் அப்படி சாது. ஏன்னா இங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கீழே பதில் தெரிவித்தோம். நானும் இதுக்கு மேல சதசத்திய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான அனுவருத்தஸ்ய சப்தைகம்யஸ்ய கதம் கடஸ்தம் இத்தியாதி புத்தி விஷயதாஸ்யா. இங்க கொஞ்சம் பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பரிசீலனத்தோம்னு சொல்லி அதை ரொம்ப புத்திக்கு சமப்படுத்தி தேச பரிச்சேதம் என்ன, கால பரிச்சேதம் என்ன, வஸ்து பரிச்சேதம் என்ன, எப்படி இதெல்லாம் நடந்து தீர்மானம் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேல சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நமக்கு சொல்ல போறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அப்பப்போ வரக்கூடியதான விஷயங்கள், உபயோகப்படுத்தக்கூடியதான விஷயங்கள் இங்க சொல்ல போறோம். இதுல என்னன்னா சதத்தம் கடத்தம் படத்தம்னு தோன்றுறதுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த அடிப்படையில இவ்வளவு தூரம் நம்ம விசாரம் பண்ணிக்கணும். ஆனா கடத்தம்னு தோன்றது அந்த தன்னுங்கிறது பிரம்மம் தானே. ஏன்னா பிரம்மம் விட்டு பிரம்மத்துல தன்னு தோன்றது, அந்த தத்துன்னு தோன்றதுன்னா பிரம்மம், பிரம்மத்துல எல்லாம் சொல்றோம். இது சத்துங்கிறது பிரம்மம் உங்களுக்கு யார் சொல்லலாம்? என்ன தோன்றது? சத்துன்னு தோன்றது. சத்துன்னு தோணுன்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அர்த்தம் தான். கடம் பிரம்மம் தெரிவித்து பிரம்மத்தில் தோன்றதுங்கிற ஏன்னாப்பா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னேன்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சத்துதாக. இப்ப சத்துரூபமானது பிரம்மம் ஆச்சு. இப்ப பிரம்மம் சத்துன்னு தோணாம வேணா அசத்துன்னு நான் சொல்லணும். இப்ப சத்துன்னு தோணுன்னா பிரம்மம் தானே எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவன் சொல்றா அப்படின்னா ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாதுன்னு பிரம்ம தோணும் தோணும் பிரம்மம் அதுவே தோணும். ஏன்னா பிரம்மம் தோணக்கூடாது, நான் தோணக்கூடாது. ஏன் தோணாதுன்னு இந்த பொருள் எனக்கு தோன்றது, இது எனக்கு தோன்றது, இது எனக்கு தோன்றது. நான் கண்ணால பார்க்கிறேன். ஏன் கண்ணால பார்க்கிறேன்? அதுல ரூபம் இருக்கு. ரூபம் இருக்கிறதுனால என் கண்ணு கிரகிக்கிறது. சப்தம் இருந்தால் காது கிரகிக்கும், வாசனை இருந்தால் மூக்கு கிரகிக்கும். இந்த பிரம்மத்துல ஏதாவது இருக்க அசப்தம் அர்த்தம் ரூபமேயம் ததா அரசம் நித்தியமகந்தவச்சயது. சப்த ரூப ரசம் கந்தம் எனக்கூடியதான 5 விசேஷ குணங்களும் இல்லை. ஏதாவது ஒரு விசேஷ குணம் இருந்தால் ஒரு புலன் அதை அறியும். ஒரு புலனுக்கும் அறிவுக்கு எட்டாவது பிரம்மம். அதனாலதான் ஏததப்பிரம எந்திரம் அப்படின்னு அப்பிரமேயம்னு ஒரு நீங்களே சொல்லி கொடுத்துருக்கு. அன்னைக்கு அப்பிரமேயம்னு சொல்றேன். இன்னைக்கு அத்துங்கிறதுனால தோன்றது இப்படி பூர்வப்படுறது எங்களுக்கு புரியப்படாதுங்கிறதுக்காக விவகாரம் என்னென்ன அப்புங்கிறது பிரம்மம் இல்லை. ஏன்னா அது தோணாது. ரூபாதி ரஹிதஸ்ய சதசத்தியம் பிரம்மணா ரூபாதி ஹீனஸ்ய. இல்லப்பா ரூபாதி ஹீனம் சில இடத்துல ரூபாதி ஹீனமா இருந்தாலும் சில இடத்துல தோணட்டுமே தென்னாட்டு. ஏன்னா இந்த சில இடத்துல 6th சென்ஸ்னு ஒண்ணு சொல்றான் லோகத்துல. இது நீங்க புதுசா ஒண்ணும் சொல்லல. அளவுக்கு பிரத்தியாசத்தையும் ஐயாயிரம் சொல்லிருக்கான். 6வது அறிவு என்னத்த அறிவு? 5 அறிவுலயே ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. 6வது அறிவு இருக்குங்கிறான். அது இவன் யூஸ் பண்ற இருக்கா? அது ஐயாயிரம் முன்னாலே இருக்கலாம். அளவுக்கு பிரத்தியாசத்தி, சாமானிய பிரத்தியாசத்தி, யோகித பிரத்தியாசத்தி, ஞான லட்சணா பிரத்தியாசத்தி எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டார். புதுசா நம்ம வார்த்தை தான் உபயோகிச்சுட்டு இருக்கோம். வார்த்தையை உபயோகப்படுத்தி இது புதுசுதான வார்த்தை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த வார்த்தையை பிராச்சீனால் உபயோகப்படுத்திட்டா இருக்கட்டும். ஆனா என்னென்ன அந்த பிரம்மம் தான் சத்துன்னு தோணட்டுமே. இவர்களுக்குள்ள ரூபரசாதிகள் அதெல்லாம் தோணட்டுமே. தோணப்படாது நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஏண்டா அஜ்ஞான ஆவருதம் ஞானம். இந்த அஜ்ஞானமானது அந்த பிரம்மத்தை மறைச்சிருக்கு. எது வரைக்கும் மறைச்சிருக்கு? ஞானம் வர வரைக்கும் மறைச்சு. உங்களுக்கு எது வரைக்கும் நீங்க சம்சாரத்துல இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரம்மம் தோணாது. தோணாத நீங்க சம்சாரம்னா இந்த சம்சார தட்டையில இருக்கலாம், முக்தி தட்டையில இருக்கலாம். முக்தி தட்டையில் நீங்க இருக்கீங்கன்னா நமஸ்காரம் பண்ண தயாரா இருக்கேன்.
யார் சொல்றது? நான் முட்டை யாரா சொல்ல வேண்டாம். சொன்னேன்னா அப்புறம் நீங்க முட்டை இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா எத்தியாமதம் சத்தியமதம் அவிஜானம் விஜானதா விஜானம் அவிஜானதா. ஸோ நீங்க முக்தரா இருக்கேன்னு நான் முக்தன் ஆயிட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் அமுக்தன்னு சொன்னா சம்சார தசையில இருக்கணும். சம்சார தசையில் நீங்க இருக்குல்ல, நான் ஆமா சார் உங்களுக்கு பிரம்மம் தெரியக்கூடாது சார். ஏன்னா சம்சார தசையில இருக்கிற பரியந்தம் பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கு அஜானம் அப்படின்னா. தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எப்படி சார் ஜெகத் தந்தது சத்து தோன்றது? சத்து தோன்றதுன்னு அமிர்தமான பதார்த்தம் சத்துல மற்றதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இருக்கு. சொல்றது பார்த்தேன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு சார். வச்சுல நீங்க முன்னாள் பழைய நோட் எடுத்து திருப்பி பார்த்தேன்னு அப்பதான் தெரியுது. பூர்வாபர விரோதம் பேசினா அது என்ன அர்த்தம்? நல்லா இல்ல சர்வத்திய பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவிருத்திய. இன்னொன்னு ஜகத்தன்மை பகத்தன்மைங்கிறதுல இந்த தோன்றதுல இந்த கம்மியில பிரம்மம் தோணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார். தெரியுங்க, சப்தவிக்க கம்மியஸ்ய அது பிரத்யட்சத்தினால தோணாது சார். அது எதுனா தோணும்? பிரம்மம் எதுனா தோணும்? சப்தத்தினால்தான் தோணும். அதுக்கு ஔபனிஷதம் புருஷம் புருஷாமி. உபனிஷதீக சமாளிக்கணும். வேற எதனாலையும் தோணாது. உபனிஷத்தும் பிரத்யட்சமும் சேர்ந்தோ உபனிஷத்து ஆனா இந்த கதையே கிடையாது. வரதுன்னா எதனாலும் சப்தத்தினால் மட்டும்தான் காணப்படும். பகத்தன் பகத்தன்கிறது எப்படி சத்து தோன்றது? தோண முடியாது. ஏன் ரூபாதிரகிதம் தோண முடியாது. ஆசம்சாரமாக ஆவரணம் தோண முடியாது. ஒருவேளை ஏதோ வைத்தால் தோணுமையானா சப்தவிக்க சமாளிக்கணும். சப்தத்தினால் மட்டும், அதுவும் சப்தம்னு சொன்னா சாதாரண சப்தம் இல்லை, வேற வைதிக சப்தம். வைதிக சப்தமே அக்னியில கூட வைக்கணும்னா கதையை கொண்டு வராதீங்க. உபனிஷத் சப்தம் உபனிஷத்துலயும் வேற ஏதோ சப்தங்கள்லாம் கிடையாது. மகாவாக்கியார்த்தம் மகாவாக்கியங்கள்னாலதான் தோணும். மகாவாக்கியம் தத்துவபுத்தியாத்மா பிரம்மா பிரஜானம் பிரம்மா அனம் பிரம்மான்னு இவ்வளவுதான். இந்த நாளுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல தோணலாமே தவிர எல்லா இதுலயும் வராது. இப்ப கடத்தம் படத்தம் தோணித்தான் பிரம்மம். அதனால இதை கல்பிக்க சொல்ல பார்க்கலாம். பிரம்மணா ரூபாதிஹீனஸ்ய ஆசம்சாரம் அஜ்ஞான ஆவிருத்தஸ்ய சப்தவிக கம்யஸ்ய கதம் கடத்தம் இத்தியாதி புத்தி விஷயதாஸ்ய. என்னமா ஆச்சு? ஒருவேளை ஆச்சுன்னு வச்சுக்கோ. தகாத்த घटो अनित्य इत्येन घटगत अनित्यता इव. घटो अनित्यहाன்னு இங்க சொல்லு. घटமானது அனித்தியமான பொருள் அப்படின்னு. இந்த அனித்தியத்துவம் எங்க இருக்கு? घटத்துல இருக்கு. घटம் அனித்தியமாக இருப்பதனால घटத்தை அனித்தியம் என்று சொல்லு. அதே மாதிரி घट சன்னித்தியனேனாபி घटगतமே சத்துவம் இருக்கு. घटो अनित्यहाன்னு சொன்னேன். அப்ப அனித்தியான்னு என்ன சொல்ல? குடத்துல அனித்திய குடம் அனித்தியமா இருக்கிறதுனால கடோ அனித்தியான்னு தோணுச்சு. அதே போல கடத்தொன்னு ஏன் தோன்றது? கடம் சத்தா இருக்கு. சொன்னா கடத்துக்கு காத்துல கட கல்பிட்டம்னு சொல்லு. ஒரு மாதிரி பேசணும் சார். அமைச்சிருக்க இருந்தாலும் சமயம் மாட்டலாடுங்கிறது நியாயமா பேசுறேன். கடோ அனித்தியான்னு சொன்னா கடத்துல அனித்தியத்துவம் இருக்கு. ஆகால் கடோ அனித்தியான்னு சொன்னேன். ஒருத்தன் நல்லா இருக்கு. அதே மாதிரி கடத்தன்னு தோணிச்சுன்னா கடத்துல தத்துவம் இருக்கு. அதனால கடத்தன்னு தோணும். கடத்துல தத்துவம் இருக்குன்னு ஒத்துண்டா என்ன சார் ஆச்சுன்னா துவைதம் வந்துருக்கு. கடத்துல தத்துவம் இருக்கு. கடம் தத்து, பணம் தத்து, பிரம்மமும் தத்து, கடமும் தத்து, துவைத்தம்னா சத்தியா. ஏன் அப்படி தெரிஞ்சது? பிரம்மம் தான் தத்து, கடமெல்லாம் இல்லைங்கிறதுல எப்படி தெரிய வரும் அப்படின்னு ததாச घटो अनित्या इत्यनेन घटगत अनित्यता इव घटत्वम् इत्यनेनापि घटगतमेव सत्त्वं दृश्यते. இதுக்கு மேல சொன்னார் நக ஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய ராபோः சந்திராவஸ்தேன இவ பிரம்மணோபி घटाद्यवस्तेन इव பிரத்யக்ஷதா. இதுக்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகலான்னு பார்க்கணும். முதல்ல இது வரைக்கும் கடத்தன்னு வர காலத்துல சத்து கடா அத்தியஸ்தா அப்படின்னு நம்ம சொல்லணும். வசதி சத்து தான் இருக்கு, அதுல கட்டம் இல்லை சார். சத்துல கட்டம் இருக்குன்னு சொல்லணும். நியாயம் நீங்க எப்படி சார் புரிஞ்சுருக்கு? கடத்தன்மை குடத்துல சத்து இருக்குன்னு புரிஞ்சுருக்கு.
கடே தத்துவமஸ்தி லௌகிக ஞானம் இருக்கு. ஆனா இவன் என்ன சொல்ற சாஸ்திரத்துல வச்சு சத்துல கட்டம் தான் மாறி சொல்லிட்டு இருக்கான். கேட்டா ஆதி வாசனையா வேதம் தப்பா புரிஞ்சுட்டு கேட்கலாம். எது தப்பு எது ரைட்டு தெரியல, நமக்கு விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு தத்துவங்கிறது தோணவே தோணாதான். தோணாதுன்னு ஒருவேளை தோணினா அது இருக்குன்னு சொன்னா இடத்துல தத்துவம் இருக்குன்னு சொல்லணும். அப்படின்னு இத கம்பேர் பண்றதுக்காக நீங்க வேற ஒரு விதமா சொன்னீங்கன்னா, பிரம்மம் தோணாதான், தானா இருந்தா தோணாது, இன்னும் தோண சேர்ந்தா தோணும். எங்காச்சு பையன் ரொம்ப தவிர்த்துட்டேன். தனியா அந்த ஒரு ஜனகம் பக்கத்து பகுதியோட சேர்ந்தாங்கன்னா அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அதே மாதிரியே வெறும் பிரம்மம் தோணாது, குடத்தோட சேர்ந்த பிரம்மம் தோணும். கடத்தங்கிறது வெறும் பிரம்மம் தோணாத போனாலும் இன்னொன்னோட சேர்ந்தா தோணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிற இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற? இதே ஒரு இப்படி தான் தெரியாத பொருள் இன்னொன்னோட சேர்ந்தா தெரியுமா? அங்க எங்கேயாவது எக்ஸாம்பிள் இருக்கா உலகத்துல? ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா நான் ஒத்துக்கிற சுவாமி அப்படிங்கிற. அதுவா இப்ப ராகு தெரியல, உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் மேல போய் பார்க்கறதுல சுக்கிரன் தெரியல, செவ்வாய் தெரியல, ராகு தெரியல, கேது தெரியல, தெரிய மாட்டார். ஆனா எதுக்குமே தெரிய மாட்டார். எதுக்கு தெரியுமா இருக்குன்னு சொல்லுவே. அதுவா ராகுகிரஸ்த விவாகரம் சொல்றதுக்கா சூரிய மண்டலத்துல சூரிய கிரகணம் வந்தது, சந்திர கிரகணம் வந்தது. அந்த சந்திர கிரகணம் வரும்பொழுது அந்த சந்திரனை மறைச்சு நிற்கிறது. எது மறைக்கிறதோ அப்ப சந்திரனும் தெரியும். முதல்ல முழுக்க தெரிஞ்சது பௌர்ணமி பார்த்துட்டே இருக்கு. அந்த கிரகண காலம் வரும்பொழுது சந்திரன் கொஞ்சம் 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 கொஞ்சமா பறந்து அதுக்கு மேல இருட்டு வந்துச்சு. அப்ப சந்திரன் இல்லாம போட்டு மறுபடியும் அப்படியே நழுவி வந்துட்டு சந்திரன் தனியா இருக்குங்க. அந்த சந்திரன் எதை பிடிச்சிட்டு இருக்கோ கருப்பா அந்த ராகத்துக்கு தானே நீங்க ராகு பேசிட்டு. ராகுவானவர் தனியாக காணப்படாத போதிலும் சந்திர சம்பந்தமாக இருக்கும்போது அவர் காணப்படுறாரோ இல்லையா? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிற எப்பொழுது ராகு தனியாக பார்க்கப்படாத இருந்தாலும் சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கும்போது எப்படி பார்க்கப்படுகிறாரோ அதே விதமாக பிரம்மமானது நேராக உங்களுக்கு தனியாக பார்க்கப்படாத போதிலும் கடப்படம் முதலிய பதார்த்தங்களோடு இருக்கும்போது கடத்தன் படத்தன் வெறும் தன்னும் தோணாத வெறும் சத்தம் அப்படிங்கிற ஏன்னா பைத்தியம் நடக்கும். கடத்தன்னு ரைட் இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? கடப்படாதிகளோடு சேர்ந்து தப்பு தெரியலாம். தானாக தனியாக காணப்படாத போதிலும் இன்னொரு பறவோடு சேர்ந்து காணப்படுறதுல தப்பிடம் என்ற லோகத்துல காணப்படுகிறது அப்படின்னு ஸ்வரூபேண அப்பிரத்யக்ஷஸ்ய ராகோ சந்திராவச்சேதேன இவ பிரம்மணோபி கடாத்யவச்சேதேன இவ பிரத்யக்ஷதா இது வாக்கியம். என்ன சொல்றேன்? இதுக்கு இவன் ஒத்துக்கூடாது, பூர்வப்பட்டு ஒத்துக்கூடாது. ஒத்துனா அவனுடைய பட்டம் போயிடும். அவன் சொல்ற சப்தாத்யவச்சின்னத்யாபி ஜகநாதேரே சாமத்வா வியாபாரா சிவபாரதம். ஆகாசம் நமக்கு கேட்கப்படுகிறதோ இல்லை, ஆனா சப்தத்தோடு சேர்ந்த ஆகாசம் கேட்கப்படும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனியா அது கேட்கப்படாத போனாலும் இன்னொன்னோட சேர்ந்தா அது அறியணும். நீங்க வெறும் பிரம்மமானது காணப்படாத போதிலும் கடாதியோட கூடி இருக்கும் பொழுது அது எப்படி காணப்படும் என்று சொல்வேடையாரா? அப்ப கேவலமான கணமானது காதால அறியப்பட முடியாத போனாலும் சப்தத்தோட சேர்ந்து இருக்கும் காலத்தில் ஆகாசம் நமக்கு காதால அறியப்படணும் என்று சொல்றேன். இது இருந்து அது என்ன சொன்ன வைலட்சணம் நீங்க சொல்லி ஆனமே முடியாது. சப்தாத்யவச்சின்னத்யாபி ஜகநாதேரே ராவணத்வா வியாபார. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இருக்குங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வெறுமனை காணப்படாத போனாலும் சந்திரனுடைய சம்பந்தத்தோட ராகு காணப்படுவாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அது காணப்படப்படாது அப்படின்னு இங்க தகராறு வருது. சப்த சம்பந்தத்தோட கூடியதான ஆகாசமும் காதால கேட்கப்படட்டும் அப்படின்னு சொன்னேன். இதை ஒத்துக்கிறதா அதை ஒத்துக்கிறதா? இங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்லு, அதுக்கு ஒரு பாகம் ஒண்ணு சொல்லு, எதனால எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு அதிகம் நான் சொல்றது நான் ரைட்டுக்கிறோம், நீங்க சொல்றது தப்பு. பாகம் இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, ராகோஸ்து தூரதோஷேன அஜ்ஞாதஸ்ய நீலஸ்ய யோக்யஸ்ய சுக்லபாஸ்ய
சந்திர சம்பந்த சாட்சுரதா யுக்தா. ராகுவுக்கு அவர் பயங்கர கருப்பவர். ராகுவானவர் கருப்பு. அதனாலதான் அந்த கிரகங்கள்ல சொல்லும்போது நீல ரூபத்திய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கோத்திரம் வருது. இந்த நவகிரகங்களுக்கு சொல்லப்படுது அவங்க எல்லாம் கோத்திரம் கலர் நீல புஷ்பம் நீலகண்டம் எல்லாம் சொல்லியிருக்கு. இருக்கட்டும். ராகுவோக்கு தூரதோஷேன அஜ்ஞானத்திய நீலத்திய நீளமா இருக்காரு கருப்பா. நீலத்தியான்னு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நீளமா கம்ப்யூட்டர் கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருக்கவர் யோகியத்திய. அவர் யோகியர். யோகியன சத்துராதிகள் இருக்கு. கண்ணால் அறியக்கூடியவர். அவர் சுக்லபாஸ்வர சந்திர சம்பந்தா. சந்திரனுடைய கலவரத்தை பழைய இருக்க அவருடைய சம்பந்தம் இருக்கிறதுனால சாட்சுதா யுக்தா. இந்த உக்தான்னு இருக்கு புத்தகத்துல. சாட்சுதா யுக்தா. அது சாட்சுதா கண்ணால அகப்படலாம். அவர் ராகுவானவர் சந்திர சம்பந்தத்தான் கண்ணால அகப்படலாம். இது ஆகையால் அது அழித்துட்டார். ஆனா பிரம்மமானது அவருக்கு பிரத்யேக யோகியதை இல்லை. ஆகையால் அவர் அகப்பட மாட்டார். தன்கடாங்கிறதுனால அவர் அகப்பட மாட்டார். அவர் அகப்பட்டால் அப்புறம் அவருக்கு அனுகிதமான பதார்த்தங்கள் அனனுகிதம் அப்படியே கல்விதம் இந்த கதையே வேண்டாம். சோ சம்சாரம் உங்களுக்கு சம்சாரம் இருக்கிற பரியத்தம், உங்களுக்கு முக்தி வர பரியத்தம் இந்த அனுமானம் தெரியாது. உங்களுக்கு மோசம் வந்தப்பறம் நீங்க என்னோட போயிருங்க. ஆகையால் இந்த அனுமானம் சாத்தியத்தை சாதிக்காது அப்படின்னு சொன்னாலே பார்த்தோம். இது யுக்தா இது என்ன சொல்ற சதாத்மனா பிரம்மணா மூலாஜானேன ஆவுதத்துவம். இது பார்க்கணும். நமக்கு ஒண்ணு தெரியணும். பிரம்மமானது எப்படி இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஜயானம் ஆனந்தம் பிரம்மா. பிரம்மமானது சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் அனந்த ரூபமாகவும் இருக்கு. இதுல சத்திய சித்து சித்து அனந்தம் ஆனந்தனே ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தங்களுக்கு வெவ்வேறு ஒரு பொருள் தான். ஒரு பொருளாக இருந்த போதிலும் ஒன்றாக இருந்த போதிலும் இந்த அஜ்ஞானம் என்ன பண்றதுன்னா நமக்கு அதுல இருக்கக்கூடியதான ஆனந்தாம்சத்தை மட்டும் மறைக்கிறது. அதுல இருக்கக்கூடியதான மற்ற அம்சங்களை நமக்கு மறைக்க. அது ஒருத்தர் பார்த்தா ஒரு பொருள் தெரியும், ஒருத்தர் வர தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்ப மனிதர்கள் அதை பார்த்தா எல்லாமே தெரியாது. கண்ணாடி போட்டு இருக்கா, அழகா இருக்கா, மண்ணத்தோட கிட்டதா இருக்கா, எவ்வளவு வேட்டி கட்டிட்டு இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரியாத அம்சம் இருக்காங்க. சார் அவருக்கு சாகித்யம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அவர் மணியாரக்கம் படிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அது இன்னைக்காக பாடம் சொன்னாருங்கன்னா இல்ல ஏதாவது கோட் பண்ணாப்போ ராஜருக்காக இருக்குங்க. அவருக்கு ஜாதகம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது நீங்க பார்த்தப்ப ஏதோ கோட் பண்றத உடல் எப்படி அப்படின்னு லக்னத்துல செவ்வா இருந்தாலும் அவர் கடினமா பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, புரிஞ்சு போயிட்டீங்க. அப்புறம் ஜாதகத்துல அவருக்கு போவாரு. ஆனால் அவரை பத்தி நீங்க பார்த்து பழகி ரொம்ப நாள் இருந்தாலும் அவருக்கு என்னென்னது தெரியும் என்று எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொருள் அறியப்படணும்னா எல்லாம் அறியப்படணும் நிர்பந்தம் இல்லை. சிலது அறியப்படலாம், சில அம்சங்கள் அறியப்படாமல் போகலாம். இந்த பிரம்மத்துக்கு நிரவயமாகவும் நிராகாரமாகவும் இருந்த போதிலும் இந்த அஜ்ஞானத்துக்கு ஒரு விசித்திரமான ஒரு சக்தி இருக்குதார். என்ன சக்தி தெரியுமோ? நான் அது பிரம்மத்தினுடைய சதம்சத்தை மறக்கல, சிதம்சத்தை மறைக்கல. எதை மறைக்கிறதுங்க? ஆனந்தாம்சத்தை தான் மறைக்கிறது. அதனால்தான் நமக்குள்ள அமம ஆனந்தி எனக்கூடியதான அம்சம் நமக்கு இல்லை. அமமத்தின்னு சொல்லிடுது. எனக்கு தெரியுது, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, நான் தோணுகிறேன், எனக்கு தோற்றம் இருக்கு. ஆனா ஆனந்தங்கள் அதுலயும் கொஞ்சம் ஆனந்தம் இருக்கு, பூர்ண ஆனந்த அம்சம் தெரியும். அதனால சதம்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, தோன்றதுன்னு சொல்லிட்டேன் சக்தி கண்டிப்பம் ஆயிடுச்சுங்க. எனக்கு சமாதானம் என்ன அது எப்படி வரும், என்ன ஏதுங்கிற முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட இதை அடுத்த வாரம். இது பிரம்மம்னு என்னது, அந்த பிரம்மமானது நிராவயமாகவும் இருக்கு. ஆனா அதுல சதுரூபம் சிதுரூபம் ஆனந்தத்துவம் இருக்கு. ஆனா இந்த மாயானது ஆனந்தாம்சத்தை மட்டும் மறைக்கிறது, சதம் சிதம்சத்தை மறைக்கல. ஆனா அது சதுரூபமானது எப்படி கண்ணுக்கு காணப்படலாம், அது நிரவயமா இருந்தா நிரூபமா இருந்தா எப்படி காணப்படும்,
இப்படி எல்லாம் மேல டிஸ்கஷன் வரும். ஆனா இதெல்லாம் அப்பெண்டிக்ஸா அனுபந்தமாக வந்ததான விசாரங்கள் முக்கியமான பரிசுனத்தை விட்டு போயிடுது. ஆனா இது நம்ம எதுவும் உபநிஷத்தை வச்சு இந்த ஞானம் வராது. இதெல்லாம் இப்படிப்பட்டதான விசார கிரந்தத்துலதான் வரும். நிரூபமா இருந்தாலும் எப்படி பிரத்யேகம் எந்த ஒரு தேடினாலும் கிடைக்காது. இது நடுவில் இதெல்லாம் வித்வான்கள் சம்பந்தத்தினால அப்பதான் தோணும். நமக்கு வித்வான்கள் யார எவ்வளவு மருத்துவ பார்க்க மாட்டாங்க. அவளுடைய சங்கத்தினால்தான் நமக்கு தெரியும். அது தவறா